மக்களின் குறைகளை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று கேட்டறிந்து தீர்வு காண்பதற்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்று அவர்களது குறைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழ்நாடு அரசின் 13 துறைகள் மூலமாக நகர்ப்புறங்களில் 43 சேவைகளும் 15 துறைகள் மூலமாக ஊரக பகுதிகளில் 46 சேவைகளையும் பொதுமக்கள் எளிதாக பெற உதவும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகராட்சியில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க சென்ற முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற முதலமைச்சர் அவர்களது குறைகளை கேட்டறிந்ததுடன் உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஸ்டாலின் திட்டத்தில் நவம்பர் மாதம் வரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாரத்தில் 4 நாட்கள் தலா 6 முகாம்கள் நடைபெற உள்ளது. மொத்தம் 10,000 முகாம்கள் நடத்தவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதல்வரிடம் மனு அளித்த சிறிது நேரத்தில் சில கோரிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட்டதாக பயனாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். என்னுடைய இபி பேர் மாற்றத்துக்கு மனு கொடுத்தேன். முதலமைச்சர் கையால் வாங்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள் ஆகும். இது இங்கே கொடுத்ததுனால உடனே கையில் கொடுத்துட்டாங்க 1 மணி நேரத்தில். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்கு மிகவும் பலனாக இருந்தது. நான் கொடுத்த உடனே எனக்கு ஆர்டர் வந்தது. என் பையன் பேர் சபேஷ். அவனுக்கு காது கேட்கல. இந்த மனுவை கொடுத்தாங்க. அதில் ஃபுல்லப் பண்ணி நேரடியாக கொடுத்தோம். அவங்க கையாலேயே புது கருவி அவன் காதுக்கு மாட்டி விட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகளிர் உரிமை தொகை, 100 நாள் வேலை திட்டம், மகளிர் சுய உதவி குழு கடன், பட்டா மாறுதல், வேளாண் இடுபொருட்கள், எந்திரங்களை மானிய விலையில் பெறுவது, சிறு குறு விவசாய கடன், கட்டட வரைபட திட்ட அனுமதி, கலைஞர் கைவினை திட்டம், கடல்சார் கல்விக்கான உதவித்தொகை, 50% மானியத்தில் மீன்பிடி உபகரணங்களை வழங்குதல், அலங்கார மீன் வளர்ப்பு, தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதியோர், விதவை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, முதியோர் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்ட சேவைகளை முகாம்களில் விண்ணப்பித்து பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.